வெல்கம் டு ஆல்நா டிஎன்பிஎஸ்சி சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து முக்கியமான வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ 9th ஸ்டாண்டர்டில் இயல் 1லேருந்து இயல் 9 வரைக்கும் எல்லா இயல்கள்லேருந்தும் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். டோட்டலாக 300 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நாம் ஃபர்ஸ்ட் 100 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ 9th ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மணிமேகலை மொத்தம் எத்தனை காதைகளை கொண்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 30 காதைகள். சல்லிக்கட்டு என்பதில் சல்லி என்பது எதை குறிக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் சி கழுத்து வளையம். ஸோ சல்லி அப்படிங்கிறது கழுத்து வளையம். திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்தில் இருந்து வேறுபட்டவை எனவும் இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன எனவும் குறிப்பிட்டவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி கால்டுவெல். கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்ட 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற ஓவியம் எங்கு காணப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி கரிக்கையூர். அமய கணக்கர் என அறியப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கால கணிதர். ஸோ அமய கணக்கர் என அழைக்கப்படுபவர் கால கணக்கர். தமிழ் ஓவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஈரோடு தமிழன்பன். இந்திரா விழா எத்தனை நாட்கள் நடைபெறும்? ஆன்சர் ஆப்ஷன் சி 28 நாட்கள். உலக தாய்மொழி நாள் கொண்டாடப்படும் தினம்? ஆன்சர் ஆப்ஷன் பி February 21. எவ்வாறு சீத்தலை சாத்தனாரை இளங்கோவடிகள் பாராட்டினார்? ஆன்சர் ஆப்ஷன் டி இவை அனைத்தும். அதாவது தண்டமிழ் ஆசான், சாத்தன், நன்னூர் புலவன் என்றெல்லாம் இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனாரை பாராட்டினார். பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி திருவாசகம். ஸோ பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் திருவாசகம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகினானே என்று பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி பவணந்தி முனி. ஸோ பவணந்தி முனிவரால் நன்னூலில் பாடப்பட்ட வரிகள் தான் இது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகைனானே. பொருந்தாத இணை எது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி திருவாரூர் கரிக்கையூர். ஸோ கரிக்கையூர் நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது, திருவாரூர் மாவட்டத்தில் கிடையாது. ஸோ இது பொருந்தாத இணை. மற்றதெல்லாம் கரெக்டு. ஏறுகோள் எருது கட்டி, ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு, பட்டி மன்றம் அப்படிங்கிறது பட்டி மண்டபம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி திருவாரூர் கரிக்கையூர் பொருந்தாத இணை. 2 கண்களை போல் 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு டேஷ் என்று பெயர்? ஆன்சர் ஆப்ஷன் டி கண்ணி. ஸோ 2 கண்களை போல் 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கண்ணி என்று பெயர். எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் என்ற வரிகள் கலித்தொகையின் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி முல்லை கலி. ஸோ இந்த பாடல் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா கலித்தொகை. கலித்தொகையில் முல்லை கலியில் இந்த லைன் இடம்பெற்றிருக்கு. ஸோ இது ஏறு தழுவுதல் பற்றின லைன். எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர். திருக்குறளுக்கு எழுதப்பட்ட உரைகளில் யாருடைய உரை சிறந்ததாக கருதப்படுகிறது?
ஆன்சர் ஆப்ஷன் டி பரிமேலழகர் உரை. திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 7. ஸோ திருக்குறளில் வந்து கோடி அப்படிங்கிற சொல் வந்து 7 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி குறிப்பறிதல். ஸோ குறிப்பறிதல் அதிகாரம் வந்து இருமுறை திருக்குறளில் வரும். கிரேக்கத்தில் துன்ப சுவையுடைய பாடல்கள் டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன. ஆன்சர் ஆப்ஷன் ஏ இலிக்கியா. ஸோ கிரேக்கத்தில் துன்ப சுவையுடைய பாடல்கள் வந்து இலிக்கியா என்று அழைக்கப்படுகிறது. பின்வருவனவற்றுள் தவறான செய்தியை தரும் தொடர் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. ஸோ இது வந்து தவறான விடை. 8, 10 ஆகிய எண் பெயர்களின் பின் வந்து வல்லினம் கண்டிப்பாக மிகும். 8 தொகை 10 பாட்டு. ஸோ இதுக்கு இடையில வந்து வல்லினம் கண்டிப்பாக மிகும். ஸோ இது வந்து தவறான கூற்று. மற்ற எல்லாமே வந்து கரெக்ட். அரிக்கமேடு அகழாய்வில் ரோமானிய மண்பாண்டங்கள் கிடைத்தன. புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோள் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. பட்டி மண்டபம் பற்றிய குறிப்பு மணிமேகலையில் காணப்படுகிறது. ஸோ இது மூன்றுமே வந்து கரெக்ட். ஆப்ஷன் சி வந்து தவறு. மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். ஸோ மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் இந்த லைன் வந்து சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. நன்னூலை இயற்றியவர் யார்? பின்வருவனவற்றுள் தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் வந்து மணிமேகலையின் முதல் காதை அரங்கேற்று காதை. ஸோ இது வந்து தவறானது. முதல்ல இருக்க கூற்று வந்து கரெக்டு. கதை அடிப்படையில் மணிமேகலையானது சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி. இரண்டாவது கூற்றும் கரெக்டு. மணிமேகலை பௌத்த சமய சார்புடையது. மூன்றாவது கூற்றும் வந்து சரியான கூற்று. இதற்கு மணிமேகலை துறவு என்னும் வேறு பெயரும் உண்டு. ஸோ இந்த மூன்றுமே வந்து சரியான கூற்று. ஸோ நான்காவது கூற்று வந்து தவறு. மணிமேகலையின் முதல் காதை வந்து அரங்கேற்று காதை கிடையாது. எருது பொருதார் கல் எந்த மாவட்டத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி சேலம் மாவட்டம். கூல வாணிகன் என்ற சொல்லில் கூலம் என்பதன் பொருள் யாது? ஆன்சர் ஆப்ஷன் பி தானியம். ஸோ கூல வாணிகம் அப்படிங்கிறது வந்து தானியம் வந்து வாணிகம் செய்பவர். இந்தியாவில் எங்கு முதல் கற்கருவி கண்டெடுக்கப்பட்டது? ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நிறைய வாட்டி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ பல்லாவரம். ஸோ இந்தியாவில் முதலில் கற்கருவி கண்டெடுக்கப்பட்டது வந்து பல்லாவரத்தில். தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தட்சிணாமூர்த்தி. தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் வந்து தட்சிணாமூர்த்தி. தமிழ்வடு தூது என்ற நூலை உவேசா எந்த ஆண்டு முதலில் பதிப்பித்தார்? ஆன்சர் ஆப்ஷன் பி 1930. பின்வரும் கூற்றுக்களை கருத்தில் கொள்க. ஸோ இதில் எது கரெக்ட் எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆப்ஷன் ஏ வந்து திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு வந்து 1812. ஸோ இது வந்து கரெக்டு. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞான பிரகாசர். இதுவும் வந்து கரெக்டு. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. ஸோ இந்த கூற்று வந்து தவறான கூற்று. ஸோ திருக்குறள் வந்து அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. ஸோ 2 சுழி நா தான் வரும், 3 சுழி நா வராது. ஸோ இந்த கூற்று வந்து தவறு. திருக்குறளை ஆங்கிலத்தில் முதலில் முழுமையாக மொழிபெயர்த்தவர் ஜியு பாப். இதுவும் வந்து கரெக்டு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி திருக்குறள் வந்து அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது அப்படிங்கிறது வந்து தவறான கூற்று. வாயில் இலக்கியம் என்னும் அடைமொழி பெயரால் அழைக்கப்படும் நூல் எது?
ஆன்சர் ஆப்ஷன் டி தமிழ் விடு தூது. ஸோ தமிழ் விடு தூது வந்து வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. எந்த சிற்றிலக்கியத்தில் நீராடல் என்னும் பருவம் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி பிள்ளை தமிழ். ஸோ பிள்ளை தமிழ் வந்து நீராடல் என்னும் பருவம் இடம்பெற்றுள்ளது. சர் ஆர்தர் காட்டன் 1873ஆம் ஆண்டு எந்த ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை கட்டினார்? ஆன்சர் ஆப்ஷன் பி கோதாவரி. உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ புறநானூறு. உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே. சனி நீராடு என்பது யாருடைய வாக்கு? ஆன்சர் ஆப்ஷன் சி ஔவையார். பேரறிஞர் அண்ணா கீழ்கண்ட எந்த நூலை காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சிப்பொறி என்று குறிப்பிடுகிறார்? ஆன்சர் ஆப்ஷன் டி ராவண காவியம். ஸோ ராவண காவியம் நூலை வந்து பேரறிஞர் அண்ணா காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சிப்பொறி என்றெல்லாம் வந்து குறிப்பிடுகிறார். பாரதியாரின் வழித்தோன்றல் மற்றும் பாரதிதாசனின் மாணவராக விளங்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி தமிழ் ஒளி. வணக்கம் வள்ளுவா என்ற கவிதை நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஈரோடு தமிழன்பன். ஸோ இந்த நூலுக்காக வந்து ஈரோடு தமிழன்பன் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. கீழ்கண்டவற்றுள் புறநானூற்று பாடல் வரி அல்லாதது எது? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழுவயல் ஆக்கி. ஸோ இந்த லைன் வந்து புறநானூற்றில் உள்ள வரி கிடையாது, இது வந்து சிறுபஞ்ச மூலத்தில் உள்ள லைன். ஸோ மற்றபடி யாதும் ஊரே யாவரும் கேளீர், சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே, நன்னடை நல்குதல் வேந்தற்கு கடனே, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. ஸோ இது எல்லாமே வந்து புறநானூற்றில் உள்ள அடி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. கந்தர்வனின் இயற்பெயர் யாது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நாகலிங்கம். திருத்தொண்டர் தொகையை ஏற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி சுந்தரர். பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. திருத்தொண்டர் திருவந்தாதி நம்பியாண்டார் நம்பியால் எழுதப்பட்டது. நூலில் ஒவ்வொரு பாடலிலும் அடியார்களின் சிறப்பு கூறப்பட்டுள்ளது. மேற்கண்டவற்றில் எவை சரி? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இரண்டும். ஸோ இரண்டு கூற்றுமே வந்து சரி. திருத்தொண்டர் திருவந்தாதி நம்பியாண்டார் நம்பியால் எழுதப்பட்டது. இந்த நூலில் வந்து ஒவ்வொரு பாடலிலும் அவர்களுடைய சிறப்பு பற்றி கூறப்பட்டுள்ளது. ஸோ இரண்டு கூற்றுமே வந்து கரெக்ட். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதியார். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லைன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் வந்து பாரதியார். கீழ்கண்ட எந்த நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி மொராஷியஸ் மற்றும் இலங்கை. ஸோ இந்த இரண்டு நாட்டின் பணத்தாள்களிலும் வந்து தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது. தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி மா ராசமாணிக்ககனார். ஸோ இவருடைய நூல் தான் தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும். சேக்கிழாரே பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வலவா என பாராட்டியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி புறநானூறு. பின்வரும் கூற்றுக்களை கருத்தில் கொள்க. சேக்கிழாரின் பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம் என அழைக்கப்படுகிறது. இந்நூலில் ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியாக
63 சிறப்புகளை விளக்கி பாடியுள்ளார். மேற்கண்டவற்றில் எவை சரி? ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டும். ஸோ 2 கூற்றுமே சரியான கூற்று. பெரிய புராணத்தின் இன்னொரு பெயர் திருத்தொண்டர் புராணம். ஸோ இந்த புராணத்தில் ஒவ்வொரு அடியிலும் 63 சிறப்புகளை விளக்கி பாடியுள்ளார். சேக்கிழார் எந்த காலத்தை சேர்ந்தவர்? ஸோ சேக்கிழார் கிபி 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி சா அகத்தியலிங்கம். மொழிகளின் காட்சி சாலையாக இந்திய நாடு திகழ்கிறது என குறிப்பிட்டவர் சா அகத்தியலிங்கம். ஸோ பொறுத்துக. காடெல்லாம் குழைக்கரும்பு, காவெல்லாம் கழைக்கரும்பு, மாடெல்லாம் கருங்குவளை, வயலெல்லாம் நெருங்குவளை. ஸோ இது மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இது கரெக்டாக பொருத்தணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2, 1, 3, 4. ஸோ அதாவது காடெல்லாம் கழைக்கரும்பு, காவெல்லாம் குழைக்கரும்பு, மாடெல்லாம் கருங்குவளை, வயலெல்லாம் நெருங்குவளை. ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ. தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி தோ பரமசிவன். ஸோ இவர் தான் தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகிறது என்று கூறியவர் தோ பரமசிவம். கீழ்கண்டவற்றில் உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை எது? ஆன்சர் ஆப்ஷன் பி கூவல். ஸோ உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை கூவல் என அழைக்கப்படுகிறது. மாமழை போற்றதும் மாமழை போற்றதும் என்று இயற்கையை வாழ்த்தி பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி இளங்கோவடிகள். உலக சுற்றுச்சூழல் நாள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜூன் 5. ஸோ ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம். பாண்டி மண்டலத்தின் நிலப்பகுதியில் ஏரி எவ்வாறு அழைக்கப்படும்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி கண்மாய். ஸோ பாண்டி மண்டலத்தின் நிலப்பகுதியில் ஏரியை கண்மாய் என அழைக்கப்படுகிறது. நிலமும் மரபும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி மாங்குடி மருதனார். நாட்டின் சிறந்த பாதுகாப்புகளுள் திருவள்ளுவர் எதற்கு முதலிடம் கொடுக்கிறார்? ஆன்சர் ஆப்ஷன் டி நீர். குள்ள குளிர குடைந்து நீராடி என்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஆண்டாள். வெந்து கரிகிட இந்த நிறம் வர வெம்பி குமைந்தனையோ என்று பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி தமிழ் ஒளி. வெந்து கரிகிட இந்த நிறம் வர வெம்பி குமைந்தனையோ என்று பாடியவர் தமிழ் ஒளி. தமிழ் என்னும் சொல்லில் இருந்துதான் டேஷ் என்னும் சொல் பிறந்தது என மொழி ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். ஆன்சர் ஆப்ஷன் டி திராவிடா. தமிழ் விடு தூது என்பது எவ்வகை இலக்கியம்? ஆன்சர் ஆப்ஷன் சி சிற்றிலக்கியம். ஸோ தமிழ் விடு தூது சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதன் தமிழே என்று பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஈரோடு தமிழன்பன். ஸோ காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே என பாடியவர் ஈரோடு தமிழன்பன். தமிழ் விடு தூது தமிழின் குணங்களாக எத்தனை குணங்களை காட்டுகிறது?
ஆன்சர் ஆப்ஷன் சி 10 குணங்கள். கீழ்க்கண்ட மொழிகளில் எந்த மொழி நடு திராவிட மொழிகள் வகையை சார்ந்தது? ஆன்சர் ஆப்ஷன் பி தெலுங்கு. வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி வில்லியம் ஜோன்ஸ். கா தொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீ தொழிற் சிந்தாமணியும் என்று பாடியவர் யார்? கா தொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீ தொழிற் சிந்தாமணியும் என்று பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி சுத்தானந்த பாரதியார். ஸோ சுத்தானந்த பாரதியார் கவியோகி என அழைக்கப்படுகிறார். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி கவியோகி சுத்தானந்த பாரதியார். இனிமையும் நீர்மையும் தமிழென ஆகும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பின்கல நிகண்டு. இனிமையும் நீர்மையும் தமிழென ஆகும். தமிழ் வீடு தூது மொத்தம் எத்தனை கன்னிகளை கொண்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி 268 கன்னிகள். ஸோ தமிழ் வீடு தூதுல மொத்தம் 268 கன்னிகள் கொண்டது. ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி ஈரோடு தமிழன்பன். ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என கூறியவர் ஈரோடு தமிழன்பன். வணக்கம் வள்ளுவா என்னும் கவிதை நூலுக்காக ஈரோடு தமிழன்பனுக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி 2004ஆம் ஆண்டு. கீழ்கண்டவற்றில் வட திராவிட மொழிகளில் அல்லாத மொழி எது? ஆன்சர் ஆப்ஷன் டி தெலுங்கு. ஸோ வட திராவிட மொழிகள், தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள் அப்படின்னு பிரித்து புக்கில் 3 வகையாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், படித்து வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. ஸோ பொருந்தாதது அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி தெலுங்கு. ஹைக்கூ, சென்ட்ரியோ, லிமெரைக்கூ என புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஈரோடு தமிழன்பன். தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடு இது? ஆன்சர் ஆப்ஷன் டி பி மற்றும் சி. ஸோ அதாவது மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் தமிழை ஆட்சி மொழியாக கொண்டுள்ளது. ஸோ மொராசியஸில் தமிழ் பேச்சு மொழியாக இருக்குது, ஆட்சி மொழியாக கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி பி மற்றும் சி. வாயில் இலக்கியம் எந்த பாவகையால் இயற்றப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி கலிவெண்பா. வாயில் இலக்கியம் கலிவெண்பாவால் இயற்றப்படுகிறது. கவிராஜ மார்க்கம் என்பது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி, அதாவது இலக்கிய நூல் மற்றும் இலக்கண நூலும் கூட. ஸோ கவிராஜ மார்க்கம் என்பது ஒரு இலக்கிய நூல் மற்றும் இலக்கண நூல். தமிழ் இலக்கிய வரலாறு என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி மு வரதராசனார். ஸோ இவர் தமிழ் இலக்கிய வரலாறு என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார். எரித்ரியேசின் ஆஃப் தி பெரிபிளஸ் என்பது டேஷ் நூல்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிரேக்க நூல். ஸோ எரித்ரேஷன் ஆஃப் தி பெரிபிளஸ் என்பது ஒரு கிரேக்க நூல். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்?
ஆன்சர் ஆப்ஷன் சி குமரில பட்டர். ஸோ இவர் தான் திராவிடம் என்னும் சொல்லி முதலில் குறிப்பிட்டவர். எந்த ஆண்டு கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூலை இயற்றினார்? ஆன்சர் ஆப்ஷன் சி 1856ஆம் ஆண்டு. திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை உள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் டி 28. பெங்கோ என்பது? ஆன்சர் ஆப்ஷன் பி நடு திராவிட மொழி. தமிழில் எழுதப்பட்ட உலக பனுவல் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி திருக்குறள். ஸோ தமிழில் எழுதப்பட்ட உலக பனுவல் என்று அழைக்கப்படுவது திருக்குறள். திராவிட மொழிகளில் எந்த மொழியில் மட்டும் ஆண் பெண் பகுப்பை அறிந்து கொள்ள தனி சொற்கள் பயன்படுத்தப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி மலையாளம். தமிழ் வடமொழியின் மகள் அன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கால்டுவெல். விறகு நான் வண்டமிழே உன்னருள் வாய்த்த பிறகு நான் வீணையாய் போனேன் என்று பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி கவிஞர் வாலி. ஸோ கவிஞர் வாலி அவர்கள் பாடியதுதான் விறகு நான் வண்டமிழே உன்னருள் வாய்த்த பிறகு நான் வீணையாய் போனேன். கால் முளைத்த கதைகள் என்னும் நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி எஸ் ராமகிருஷ்ணன். கால் முளைத்த கதைகள் என்னும் நூலை இயற்றியவர் எஸ் ராமகிருஷ்ணன். பொருத்தமான விடையே தேர்க. நீரின்றி அமையாது உலகு திருவள்ளுவர், நீரின்றி அமையாது யாக்கை ஔவையார், மாமழை போற்றதும் இளங்கோவடிகள். ஸோ இதில் பொருத்தமான விடை எதெல்லாம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 3. ஸோ அதாவது நீரின்றி அமையாத உலகு திருவள்ளுவர் கூறியது, மாமழை போற்றதும் இளங்கோவடிகள் கூறியது. ஸோ இது ரெண்டுமே கரெக்டு. நீரின்றி அமையாத யாக்கை ஔவையார் கூறியது கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 3. வாய்க்கால் மீன்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி இறையன்பு. இறையன்பு அவர்கள் தான் வாய்க்கால் மீன்கள் என்ற நூலின் ஆசிரியர். சேக்கிழாரின் காலம்? கிபி 12ஆம் நூற்றாண்டு. ஒவ்வொரு கல்லாய் என்ற சிறுகதை தொகுப்பை எழுதியவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி கந்தர்வன். 9 நாழி உடுப்பவை 2 என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல்? ஆன்சர் ஆப்ஷன் பி புறநானூறு. கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெருங்காடும் செடியும் கடந்து வந்தேன் என்ற பாடலை பாடியவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெருங்காடும் செடியும் கடந்து வந்தேன் என பாடியவர் தேசிய விநாயகம் பிள்ளை. நிலை பெற்ற நிலை, விராயி, கவிஞனின் காதல், மேதினமே வருக என்ற நூல்களை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி தமிழ் ஒளி. ஸோ நிலை பெற்ற நிலை, விராயி, கவிஞனின் காதல், மேதினமே வருக இந்த 3 நூல்களையும் எழுதியவர் தமிழ் ஒளி. பல வகைக்கும் பயன்படுத்தப்படும் நீர்த்தேக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி இளஞ்சி. சர் ஆர்தர் காட்டன் எந்த ஆண்டு காவிரி பாசன பகுதிக்கு பொறுப்பாளராக ஆங்கிலேய அரசால் நியமிக்கப்பட்டார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1829. தெய்வ சிலைகளை குளிக்க வைப்பது டேஷ் என்று கூறுவர்?
ஆன்சர் ஆப்ஷன் பி திருமஞ்சன ஆடல். தெய்வ சிலைகளை குளிக்க வைப்பது வந்து திருமஞ்சன ஆடல் என்று அழைப்பர். தண்ணீர் தண்ணீர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி கோமல் சுவாமிநாதன். ஸோ கோமல் சுவாமிநாதன் அவர்களின் நூல்தான் தண்ணீர் தண்ணீர். உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றநிலை முனியாது கற்றல் நன்றே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. ஸோ இந்த பாடல் வந்து இடம்பெற்றது புறநானூறு. சங்க இலக்கியமான எந்த நூலில் ஏறுதழுதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி கலித்தொகை. எந்த ஆண்டு நடத்தப்பட்ட ஆய்வில் ஆதிச்சநல்லூரில் ஏராளமான முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டன? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1914. ஸோ இது வரைக்கும் வந்து 100 வினாக்கள் நம்ம பார்த்தாச்சு. ஸோ பேலன்ஸ் 200 வினாக்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். 9th ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.